குடும்பத்தை ஒரு தந்தையினுடைய கரிசனையோடு வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை இயேசுதாசன் தாமஸ் அடிகளார் அவர்களே, அவருக்கு தோள் கொடுத்து இளம் துடிப்போடு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இணை பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் பிரபுதாஸ் அவர்களே, விழா சிறப்புரை நல்க வந்திருக்கின்ற வட்டார மறைக்கல்வி மன்ற தலைவர் திரு சுரேஷ் அவர்களே, இந்த ஊர் நிர்வாகத்தில் நிதானம் நடந்து கொண்டிருப்பதற்கு மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற மறைக்கல்வி மன்றத்தினுடைய நிர்வாகிகளே, ஆளிலே வாழ்த்தி வணங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிங்கி சிங்கி நம்ம பாடி திரிஞ்ச மலை சிங்கி ஓங்கி வசந்த மலை சிங்கி சிங்கி மத போடுறது என்ன சொல்ற சிங்கி பச்சை மலை பவள மலை சிங்கி சிங்கி நம்ம பாடி திரிஞ்ச மலை சிங்கி தலைமையேற்றிருக்கும் அருட்பணி இயேசுதாசன் தாமஸ் அவர்களுக்கும் இணை பங்கு தந்தை பிரபுதாஸ் அவர்களுக்கும் ஊர் தலைவர் இன்பசாகரன், செயலர், பொருளர், இணை செயலர் ஆகியோருக்கும் இம்மன்றத்தின் எழுச்சிமிகு தலைவராய் சிறப்புடன் இறையாட்சி படிக்காய் உழைத்து வரும் எமது பாசமிகு சகோதரன் கேமரட் மணி அவர்களுக்கும் செயலர் பிரபு,
விமலா விக்டர் அவர்களுக்கும் அவையோருக்கும் பெற்றோருக்கும் மாணவியருக்கும் எமது வணக்கங்கள் பல. தாய்ப்பாலுக்கான சிறப்பு தினம் இது. குட்டிப்பாலை விட தாய்ப்பாலை புதிய மழலைகளுக்கு சிறந்த தினம். கோடு செல்ல கண்ணை அதோ பாரு காக்கா கடையில் சீக்கா
இன்பசேகரன் அவர்களே, இன்பசாகரன் அவர்களே, விழா சிறப்புரையாற்றி அரிய பல கருத்துக்களை வழங்கி இருக்கின்ற திரு ஏ. சுரேஷ் அவர்களே, அருமையாக விழா பேருரையாற்றி மக்களை எல்லாம் பட்டதாரிகள் மட்டும் போதாது அவர்கள் மனிதர்களாக மாற வேண்டும் என்று அறிவுறுத்தி அமர்ந்திருக்கின்ற ஊர் செயலர் டேவிட் அப்பாத்துரை அவர்களே, ஊர் பொருளாளர் தாமஸ் சேவியர் என்ற சுந்தர் அவர்களே, ஊர் துணை செயலாளர் கலா அருண்ராஜ் அவர்களே, மறைக்கல்வி என்றால் எப்படி நடக்க வேண்டும், ஒரு மறைக்கல்வியின் மன்றத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்று நான் பல ஊர்களிலே பார்த்திருக்கின்றேன். ஆனால் மறவன் குடியிருப்பிலே நான் பார்த்தது என்னையே மலைக்க செய்திருக்கின்றது. மிக சிறப்பாக தலைமை பொறுப்பேற்று திருடி ஹேம்லெட் மணி அவர்கள் இந்த மறைக்கல்வி மன்றத்தை சீரும் சிறப்போடு எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு மறைக்கல்வி மன்ற தலைவரை நான் பார்த்ததுமில்லை, பார்ப்பேனா என்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருகிறது. அந்த அளவிற்கு கடமை உணர்வோடும் பொறுப்போடும் இந்த பணிகளை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதலில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த
என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நிர்வாகிகளே, ஆசிரியர்களே, எனதருமை பெரியோர்களே, பெற்றோர்களே அனைவருக்கும் எனது முதன்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஒரு கட்டிடத்தில் நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு. வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே. உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே.